ஒருவேளை அப்பாறு நாம் செய்ய தவறினால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உண்மையிலே இந்த மனிதர்கள் மனித உடல் அமைப்பு இருக்குமா? டீச்சர்களுக்கு தெரியும், உங்களுக்கும் நிறைய தெரியும். நம்ம பெற்றோர்கள் அல்லது முன்னோர்களுடைய உடல் அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்ப இருக்கக்கூடிய உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நான் ஒரு சிம்பிளா சொல்லுவேன். முன்னெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல படிச்சிருக்கிறோம். திரண்ட தோள்கள், அகன்ற கண்கள், விரிந்த நெற்றி, மூக்குன்னா எப்படி இருக்கு, விரல்னா எப்படி இருக்கும், தோள்கள்லாம் எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்குன்னா வர்ணிக்கப்பட்ட அந்த இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா மிக சிறப்பா ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பு இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு மனித உடல் அமைப்புகளை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லலாம், ஒரு பலூன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? உடம்பு மனித உடல் அமைப்பு ஒரு பலூன் மாதிரி ஆயிப்போச்சு, உருளைக்கட்ட மாதிரி ஆயிப்போச்சு. தலை எங்க இருக்குது, கால் எங்க இருக்குது, இடுப்பு எங்க இருக்குது தெரியாத ஒரு சூழல் ஆயிப்போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் தான். நம்ம உணவுப் பொருள் இருக்கக்கூடிய விஷம் தான். நம்ம அவ்வளவு பெரிய விஷத்தை டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அது உதாரணமா சொல்லணும்னா, பழங்கள் பழுக்க வைக்கிறது கார்பைடுங்கிறத பயன்படுத்துறோம்.